செங்கல்பட்டு மாவட்டம் கீழப்பாக்கம் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட சுமார் 300 அடி ஆழமுள்ள கல்குவாரியில் குளிக்கச் சென்ற SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களது உடலை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் காமேஷிடம் கேட்கலாம். காமேஷ், முழு விவரங்கள். வணக்கம் ஷாம். செங்கல்பட்டு மாவட்டம் காயார் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட கீழப்பாக்கம் பகுதியில் சுமார் 300 அடி ஆழமுள்ள PMT கல்குவாரியில் குளிக்கச் சென்ற கொத்தேரில் இயங்கி வரும் SRM வள்ளியம்மை தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி பரிதாபமாக பலியாகியுள்ளனர். இந்த கல்குவாரி மூடப்பட்டு சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் தீபக் சாரதி வயது 20, முகமது இஸ்மாயில் வயது 19, விஜய் சாரதி வயது 19 ஆகியோர் காயார் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட கீழப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட PMT கல்குவாரியில் கொத்தேரில் இயங்கும் SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் சுமார் 5 மாணவர்கள் குளிப்பதற்காக இந்த PMT கல்குவாரிக்கு வந்துள்ளனர். இதில் 2 மாணவர்கள் கல்குவாரி கரையில் இருந்துள்ளனர். மற்ற 3 மாணவர்களும் குளித்துக் கொண்டிருக்கும் போது நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி 3 மாணவர்களும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்த மறைமலை நகர் தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஒரு மாணவரின் உடலானது மீட்கப்பட்டுள்ளது. மற்ற 2 மாணவர்களின் உடல்களை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்ட ஒரு மாணவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளது. இது குறித்து காயார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி காமேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.